பேரறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது வாழ்க்கை சுவடுகளை இப்போது பார்க்கலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைதான் தம் தொண்டர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விதித்த கட்டளைகள். 1909ஆம் ஆண்டில் காஞ்சிபுரத்தில் மத்தியதர நெசவு தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணா. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்த அண்ணா இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சி தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். முற்போக்கு சிந்தனைகளை தனது எழுத்தாலும் பேச்சாலும் வெளிப்படுத்தி தமிழக மக்களின் சிந்தைகளை ஈர்த்து கட்டுக்குள் வைத்திருந்தவர் பேரறிஞர் அண்ணா. திரைப்படங்களுக்கு எழுதிய கதை வசனத்தின் மூலமாக திராவிட கருத்துக்களை விதைத்து வளர்த்த அண்ணா பத்திரிகையாளராகவும் பரிமளித்தவர். பெரியாரின் கொள்கைகளால் பெரிதும் கவரப்பட்ட அண்ணா முதலில் நீதி கட்சியிலும் பின்னர் பெரியாரின் திராவிடர் கழகத்திலும் இணைந்து பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார். 1949ஆம் ஆண்டில் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அண்ணா. வலிமையான பேச்சாற்றல் மிக்க தலைவராக விளங்கிய அண்ணா பிரச்சார கூட்டங்களில் சிலேடையுடன் கூறிய கருத்துக்கள் மக்களை பெருமளவிற்கு ஈர்த்தன. 1963ஆம் ஆண்டிற்கு பின் தேசிய அரசியலில் பங்கேற்கும் வகையில் தாம் அதுவரை தீவிரமாக பின்பற்றி வந்த திராவிட நாடு என்ற கொள்கையை கைவிட்டார். அந்த காலகட்டத்தில் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக அண்ணா மேற்கொண்ட தீவிர பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களின் பேராதரவை பெறுவதற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக 1967 சட்டப்பேரவை தேர்தலில் அபரிமிதமான வெற்றி பெற்ற அண்ணாவின் தலைமையிலான திமுக கழகம் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு மாற்றாக இருமொழி கொள்கையை அமல்படுத்தியது. மேலும் மதராஸ் என்றழைக்கப்பட்ட சென்னை மாகாணத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. மக்கள் ஆதரவு எனும் மாபெரும் சக்தி அண்ணாவிற்கு இருந்தாலும் 2 ஆண்டுகள் மட்டுமே அவரால் முதலமைச்சர் பதவியில் இருக்க முடிந்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி காலமானார். வாழ்ந்த காலத்தில் மனிதர்களின் சிறப்புத்தன்மை அவரது மறைவுக்காக கலங்கும் மக்களின் எண்ணிக்கையில் பிரதிபலிக்கும் என்பது அண்ணாவின் மறைவின் போது உலகுக்கு புரிந்தது. ஆம், உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு பெருந்திரளான மக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். எழுத்தாளராக, பேச்சாளராக, சமூக சீர்திருத்தவாதியாக, பண்பட்ட அரசியல்வாதியாக, முதலமைச்சராக, மிகச்சிறந்த மக்கள் தலைவராக அண்ணா என்றென்றும் தமிழக மக்களின் நினைவுகளில் நிலைத்திருக்கிறார்.